பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கத்தாரில் ஹமாஸ் தலைவர்கள் இஸ்மாயில் ஹனியே மற்றும் காலித் மஷால் ஆகியோரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது ரஃபா மீதான தாக்குதலை நிறுத்த சர்வதேச அளவில் மலேசியா தனது பங்களிப்பை உறுதி செய்வதாக பிரதமர் கூறினார். காசா போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக மனிதாபிமான மருத்துவம் மற்றும் கல்வி உதவிகள் மூலம் மலேசியா தனது முயற்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக அவர் கூறினார். இஸ்ரேலிய படைகளின் குண்டுவீச்சு காரணமாக தனது குடும்ப உறுப்பினர்களை இழந்த இஸ்மாயில் ஹனியேவுக்கு தனது இரங்கலையும் அன்வார் தெரிவித்தார். பணைய கைதிகள் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெண்களை விடுவிக்க ஹமாஸ் தயாராக இருப்பதையும் அரபு நாடுகள் OIC மற்றும் சர்வதேச சமூகம் முன்மொழிந்த சமாதான திட்டத்தை ஏற்கும் அதன் விருப்பத்தையும் மலேசியா பாராட்டுகிறது என்று அன்வார் கூறினார். பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்தவும் கைதிகள் அனைவரையும் விடுவிக்கவும் சமாதான திட்டத்திற்கு உடன்படவும் இஸ்ரேலை அன்வார் வலியுறுத்தினார். கிள்ளான் பள்ளத்தாக்கு மற்றும் ஸ்லாங்கூர் முழுவதும் 7 இடங்களில் ஜூன் 5ஆம் தேதி தற்காலிக நீர் விநியோக தடை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் பராமரிப்பு மற்றும் மாற்றுப் பணிகளை மேற்கொள்வதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருப்பதாக ஸ்லாங்கூர் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பெட்டாலிங், கிள்ளான், ஷாலாம், கோம்பாக், கோலாலம்பூர், உலுஸ்லாங்கூர் மற்றும் கொலஸ்லாங்கூர் ஆகிய பகுதிகளில் இந்த தடை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஜூன் 5ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணி முதல் திட்டமிடப்பட்ட தற்காலிக நீர் விநியோக தடையை ஏற்படுத்தும் என்று ஸ்லாங்கூர் கூறியது. அன்றைய தினம் இரவு 7 மணிக்குள் பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து வியாழக்கிழமை ஜூன் 6ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு தொடங்கி படிப்படியாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று ஜொகூர் கெலாங்பாத்தா பகுதியில் தேசிய குடிநுழைவுத் துறையினர் நடத்திய சோதனையில் 40 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் முகமது ஃபைசால் ஷம்சுடின் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவரிடம் நடத்திய சோதனையில் வேலை அனுமதி உரிமம் இல்லாதது, அவர்களின் பாஸ்போர்ட் காலாவதி ஆனது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 19 முதல் 42 வயதுக்கு உட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூர் கெலாங்பாத்தா பகுதியில் உள்ள விடுதியில் தங்கி பல்வேறு இடங்களில் பகுதி நேரமாக வேலை செய்து வருவதாகவும் முறையான ஏஜென்சி மூலமாக மலேசியாவுக்கு வந்தவர்கள் அல்ல என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரேனோங் UEM குழுமத்தில் உள்ள தனது சொத்துக்களை அரசாங்கம் கையகப்படுத்துவது தொடர்பாக முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது மற்றும் மேலும் 2 மீது அதிபர் ஹலீம் சாத் தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட மகாதீர் 2வது முன்னாள் நிதியமைச்சர் நூர் முகமது யாக்கூப் மற்றும் அரசாங்கத்திற்கு செலவு தொகையாக 10,000 வெள்ளியை ஹலீம் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 56 வயதான ஓய்வு பெற்ற மாது ஒருவர் இல்லாத ஆன்லைன் முதலீட்டு திட்டத்தால் பாதிக்கப்பட்டு 6,19,390 வெள்ளியை இழந்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் வெளிநாட்டு ஆடிட்டரிடமிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்த பிறகு முதலீட்டில் சேர வாய்ப்பளித்ததாக கூறி பாதிக்கப்பட்டவர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய முன்வந்தார். இது முதலீடு செய்யப்பட்ட பணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் 35 முதல் 50 விழுக்காடு வருமானம் தருவதாக உறுதி அளித்தது. பாதிக்கப்பட்ட பெண் பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் மே 7ஆம் தேதி வரை 7 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் 28 பண பரிவர்த்தனைகளை செய்ததோடு பின்னர் சந்தேகமுற்ற அவர் போலீசில் புகார் செய்துள்ளார். இதனை அடுத்து குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக ஜொகூர் காவல்துறை தலைவர் குமார் தெரிவித்தார். ஜனவரி மாதத்தின் தொடக்கத்திலிருந்து நேற்று வரை இதே போன்ற 255 முதலீட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மொத்த இழப்பு 21.24 மில்லியன் என்றும் அவர் கூறினார். பெர்சாத்து கட்சியின் தலைவர் பதவிக்கு புகைச்சல் வந்து கொண்டிருக்கும் நிலையில் பெர்சாத்து கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசினுக்கு மாற்று இல்லை என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ அமாட் ஃபைசால் அசூமு அதிரடி காட்டியுள்ளார். தான்ஸ்ரீ முகைதீன் யாசினின் தலைமை இன்னும் தேவைப்படுவதாகவும் முகைதீன் போன்ற ஒரு தலைவருக்கு மாற்று இல்லை என்றும் அவரால் மட்டுமே பெர்சாத்து கட்சி மேலும் வலுவடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜயித் இப்ராஹிம் முகைதீனை பதவி விலகுமாறு நேற்று அறிவுறுத்தியதை குறிப்பிட்ட அமாட் ஃபைசால் அசூமு அவரின் ஆலோசனைக்கு நன்றி என்றும், ஆனால் நாங்கள் அதை பற்றி விவாதிக்க கூட நினைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
முகைதீனின் தலைமையின் கீழ் பெசாத்துவில் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று அவர் கூறினார். அண்மைய நாட்களாக தலைநகரில் பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் பெரிய பெரிய மரங்கள் சாய்ந்து விழுந்து மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன. வாகனங்கள் சேதம், உயிரிழப்பு என மேலும் தொடர்வதால் தலைநகரில் உள்ள அபாயகரமான மரங்களை கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DPKL உடனடியாக அகற்ற வேண்டும் என்று பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேகா முஸ்தபா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்று அமைச்சர் ஜலேகா முஸ்தபா பார்வையிட்டார். தலைநகரில் உள்ள பழைய அல்லது அபாயகரமான மரங்கள் உடனடியாக வெட்டப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதே வேளையில் அவ்விடங்களில் புதிய மரங்கள் நடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கான நடவடிக்கைகளை கோலாலம்பூர் DPKL உடனடியாக செய்ய வேண்டும் என்று டாக்டர் ஜலேகா முஸ்தபா கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.